இன்றைக்கி செம்ம டேஸ்ட்டில் உப்பு கறி வறுவல் தாங்க செஞ்சுருக்கோம். இந்த மட்டன் உப்பு கறியை 5 நாளைக்கு முன்னாடியே பீஸாக கட் பண்ணி மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா காய வச்சு எடுத்தாச்சுங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருந்த உப்பு கறி போட்டுக்கோங்க. 2 வரமிளகா, கொஞ்சோண்டு உப்பு, தண்ணி போட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 10 விசில் விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம மிக்ஸி ஜாரில் தக்காளி, இஞ்சி, பூண்டு, வெங்காயம் பச்சையை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் வச்ச உப்பு கறி என்னாச்சுன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த உப்பு கறி நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஒரு கடாயில் கடலெண்ணெய் 4 ஸ்பூன், கடுகு, வரமிளகா 2, கருவேப்பிலை ஒரு கொத்தை போட்டு வதக்கி விட்டுருங்க. அது கூட நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை கிளறி விட்டுருங்க. வீட்லேயே ரெடி பண்ண மிளகா பொடி 1 ஸ்பூன் சேர்த்திக்கங்க. மல்லிப்பொடி 2 ஸ்பூன் சேர்த்திக்கங்க. இந்த மல்லிப்பொடி வந்து வீட்லேயே அரைச்சதுங்க. மல்லி, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், சீரகம், மிளகு, வெந்தயம், கடலைப்பருப்பு எல்லாம் வறுத்து பொடி பண்ணி போட்டிருக்குங்க. உப்பு கறி எடுத்து உள்ள சேர்த்து விட்டுருலாங்க. சேர்த்து விட்டுட்டு மட்டன் மசாலா 1 ஸ்பூன், கறி மசாலா 1 ஸ்பூன் போட்டு கிளறி விட்டுருங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிங்கன்னா நல்லாவே ட்ரையாக அந்த மாதிரி வந்துருக்குங்க. சூடான சாப்பாட்டுக்கு பரட்டி சாப்பிடும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விடுங்க மக்களே.